கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலிருந்து விசுவாசத்திற்காக நாம் தண்டிக்கப்படும் போது அல்லது துன்புறுத்தப்படும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பதில் செயல் செய்ய வேண்டும் என்று 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, நாம் துன்புறுத்தப்படும் போது அதிர்ச்சி அடையக்கூடாது. காரணம், துன்புறுத்தல் வரும் என்று இயேசு ஏற்கனவே நம்மை எச்சரித்திருக்கிறார். 2, விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படும் போது நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. காரணம், கிறிஸ்துவை பறைசாற்ற அது நமக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடும். 3, விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படும் போது நாம் சாத்தானின் சட்டங்களின்படி செயல்படக்கூடாது. சாத்தானுடைய தந்திர வலையில் சிக்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8 12 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் சிறைபிடிக்கப்பட்டு விசாரணைக்காக ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பேதுருவும் யோவானும் எப்படி தங்களை தற்காத்து கொண்டார்கள் அல்லது எப்படி அந்த சூழ்நிலையை கையாண்டார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்ட அதிகாரிகளுக்கு பேதுரு ஒரு அழகான சுருக்கமான விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை ஒரு சின்ன பிரசங்கமாகவே வடிவமைத்து கொடுத்தார். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக தனக்கு பேச கிடைத்த அந்த அரிய வாய்ப்பை தன்னை தற்காத்து கொள்வதற்கு பயன்படுத்தாமல் கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற பயன்படுத்தி கொண்டார். பேதுரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதை காட்டிலும் கிறிஸ்துவின் மேலும் நற்செய்தியின் மேலும் அதிக அக்கறையோடு இருந்தார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. பேதுருவும் யோவானும் ஆலோசனை சங்கத்தாரின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக தங்களுக்கு முன்பாக நின்ற 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதே பேதுருவின் நோக்கமாக இருந்தது. அதை தைரியத்தோடே நிறைவேற்றினார். நற்செய்தி நூல்களில் ஒரு கோழையாக சித்தரிக்கப்பட்ட பேதுரு எப்படி இத்தனை தைரியமாக அதிகாரிகளுக்கு முன்பாக நின்று நற்செய்தியை பிரசங்கிக்க முடிந்தது? இதனுடைய ரகசியம் என்ன? இந்த பிரசங்கத்தின் கருத்து என்ன என்று தொடர்ந்து பார்ப்போம். நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், பரிசுத்தாவியானவரின் வல்லமை பேதுருவை பலப்படுத்தியது. ஸ்பிரிட் ஃபில்ட் போல்ட்னஸ். பரிசுத்தாவியானவரின் வல்லமை பேதுருவை பலப்படுத்தியது. 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று தன் பிரசங்கத்தை தொடங்குகிறார். பேதுரு தன்னுடைய தற்காப்பு வாதத்தை தொடங்கிய போது அவர் பரிசுத்தாவியினாலே நிறையப்பட்டார் என்று 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தாவியினாலே நிறைந்து என்பது பேதுரு பரிசுத்தாவியானவரின் வழிநடத்துதலுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று அர்த்தம். பேதுரு பரிசுத்தாவியானவரின் மூலமாய் ஆலோசனை சங்கத்தாரிடம் பேசி இருக்க வேண்டும். எனவே அவருடைய பிரசங்கத்தில் அவ்வளவு ஞானம் வெளிப்படுகிறது. இயேசு சீஷர்களுக்கு உபத்திரவங்களை எதிர்பார்ப்பது குறித்து போதித்த போதும் இதே ஆலோசனையை தான் கொடுத்தார். குறிப்பாக லூக்கா 21ஆம் அதிகாரம் 12 15 வசனங்களை பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 12 15 வசனங்கள். அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு ஏற்கனவே சீஷர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கு நடந்தது. பேதுரு முந்தைய நாள் இரவை சிறையில் எப்படி செலவிட்டார் என்று தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒன்று தெரியும், அந்த இரவை தான் எப்படி தப்பிப்பது என்று யோசிப்பதற்கு நிச்சயம் செலவிட்டிருக்க மாட்டார். காரணம், தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அல்ல, விசாரணையில் அவர் கிறிஸ்துவையும் நற்செய்தியையும் பறைசாற்றுவதிலேயே அக்கறையாக இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் செய்தது போல பேதுருவும் யோவானும் அந்த இரவை ஜெபம் பண்ணுவதிலும் தேவனை துதித்து பாடுவதிலும் செலவிட்டிருக்க வேண்டும். அதன் வெளிப்பாடுதான் அவ்வளவு தைரியமாக அவர்களால் பதில் கொடுக்க முடிந்தது. அன்றைக்கு அங்கு கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கு பேதுரு கொடுத்த பதிலும் எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு உட்பட்டிருந்தது என்பதை நாம் தொடர்ந்துள்ள வசனங்களில் பார்க்கிறோம்.
அதை இந்த பாடத்தின் பின்னால் கற்றுக்கொள்வோம். ஆனால் இரண்டாவதாக பேதுருவின் பிரசங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், இயேசுவின் நாமத்தின் வல்லமையை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. The power of the name of Jesus. 9-10 வசனங்கள் பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாக நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று பேதுரு பதிலளித்தார். ஆலோசனை சங்கத்தார் பேதுருவையும் யோவானையும் அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் என்று 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கடந்த மாதம் அந்த வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது இது ஒரு தெளிவற்ற கேள்வி, அப்போஸ்தலர்களை குழப்புவதற்காகவே கேட்கப்பட்ட கேள்வி என்று பார்த்தோம். ஆலோசனை சங்கத்தாரால் கேட்கப்பட்ட இந்த கேள்வி குழப்பமாக இருந்தாலும் பேதுரு என்ன பேச வேண்டும் என்று நினைத்தாரோ அதை பேசுவதற்கு சரியான வாய்ப்பை இது கொடுத்தது. இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அங்கு நின்றிருந்த பேதுருவை பார்த்து, நீங்கள் எந்த நாமத்தில் இதை செய்தீர்கள் என்று கேட்டது இயேசுவின் நாமத்தை சொல்ல சரியான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இது அங்கு நடந்த எல்லாமே ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு இருந்தது என்பதற்கு ஒரு சான்று. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்ற கேள்வியில் ஆலோசனை சங்கத்தார் எதை குறிப்பிடுகிறார்கள் என்பதில் தெளிவில்லை. அவர்கள் அங்கு நடந்த அற்புதத்தை குறிப்பிடுகிறார்களா, அல்லது பேதுருவின் பிரசங்கத்தை குறிப்பிடுகிறார்களா, அல்லது வேறு எதையாவது குறிப்பிடுகிறார்களா தெரியாது. ஆனால் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட பேதுருவும் யோவானும் முடமான மனிதன் குணமான அற்புதத்தை தான் குறிப்பிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடந்தது என்று விளக்கினார்கள். எந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடந்தது? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று பேதுரு பதிலளித்தார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இந்த அற்புதம் நடந்தது. பேதுருவின் தைரியத்தை பாருங்கள். நாட்டின் அதிகாரம் மிக்க மனிதர்களை நோக்கி தன் விரலை நீட்டி, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே இவன் குணமானான் என்று தைரியமாக சொன்னார். நாம் விசுவாசத்திற்காக தண்டிக்கப்படும் போது நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, கர்த்தருடைய நாமத்தை எப்படி பிரஸ்தாபம் பண்ணுவது என்பது நம்முடைய முதன்மையான அக்கறையாக இருக்க வேண்டும். பேதுரு ஆலோசனை சங்கத்தாருக்கு பிடிக்காத 2 விஷயங்களை இங்கு சொல்லுகிறார். 1, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ற குற்றச்சாட்டு. 2, தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு என்ற விசுவாச கொள்கை. இந்த 2மே ஆலோசனை சங்கத்தாருக்கு பிடிக்காத வார்த்தைகள். காரணம், அவர்களுடைய கோட்பாட்டுக்கு முரணான வார்த்தைகள். ஆனால் பேதுரு தைரியமாய் அதை சொன்னார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்திதான் சதுசேயர்களை அதிகமாய் கலங்க செய்தது. அதுதான் ஆலோசனை சங்கத்தாரை கோபமடைய செய்தது என்று 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவரை சிறைபிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்று பேதுரு அதை தவிர்க்கவில்லை. பொதுவாக பிரச்சனையான வார்த்தைகளை நாம் இப்படிப்பட்ட நேரத்தில் தவிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறோம், இல்லையா? ஆனால் நற்செய்தியின் மூலமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தானே, அதை எப்படி தவிர்க்க முடியும்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லாமல் நற்செய்தியை எப்படி சொல்ல முடியும்? எனவே அது அங்கிருந்த அதிகாரிகளை கோபப்படுத்தும் என்று தெரிந்தும் பேதுரு அதை தைரியமாய் சொன்னார். சுத்த சுவிசேஷத்தை எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாமல் முழுமையுமாய் தைரியமாய் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு பேதுருவின் இந்த பிரசங்கம் ஒரு சிறந்த உதாரணம். நாம் 3ஆவதாக கற்றுக்கொள்ளும் பாடம், நிராகரிக்கப்பட்ட கல் மூலைக்கல்லானது எப்படி? The rejected stone becomes the cornerstone. 11ஆம் வசனம், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு என்ற குற்றச்சாட்டோடு பேதுரு நிறுத்திக் கொள்ளவில்லை.
படிப்பறிவற்ற பயிற்சியற்ற இந்த கலிலேய மீனவர்கள் இப்பொழுது இறையியலாளர்களுக்கு வேத வசனத்தை மேற்கோள் காட்டி வேத சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்ற சத்தியத்தை ஆலோசனை சங்கத்தாருக்கு பேதுரு விளக்குகிறார். இங்கு சங்கீதம் 118:22 வசனத்தை பேதுரு மேற்கோள் காட்டுகிறார். இந்த சங்கீதம் மேசியாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆதி குறிப்புகளில் ஒன்று. சங்கீதம் 118:22 இப்படி சொல்லுகிறது: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த தீர்க்க தரிசனத்தோடு உங்களால் என்ற வார்த்தையை சேர்த்து அதன் மூலம் அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கு நின்ற அதிகாரிகளுக்கு பொருந்தும்படி பேதுரு செய்தார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் புறக்கணிக்கப்பட்ட கல் இவரே. வீடு கட்டுகிறவர்கள் என்பது இங்கு கல் வேலை பார்ப்பவர்கள் அல்லது மர வேலை பார்ப்பவர்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. அது கட்டிடம் கட்டும் வேலைக்கு பொறுப்பானவர்கள், கட்டட கலைஞர் அல்லது தலைமை பொறியாளர் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. யூத மத கொள்கைகளை கட்டி எழுப்புபவர்களை நோக்கி, யூத பாரம்பரியத்தை வடிவமைப்பவர்களை நோக்கி பேதுரு தன் கையை நீட்டி, மக்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு பொறுப்பாய் இருந்திருக்க வேண்டிய தலைவர்களாகிய நீங்களே மேசியாவை புறக்கணித்தீர்கள் என்பது பேதுருவின் குற்றச்சாட்டு. நீங்கள் உங்கள் சுய கௌரவத்தால் வேண்டாம் என்று தள்ளின மூளைக்கல் இன்று மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சாட்சி பகர்ந்தார். மேசியாவை பற்றிய அவர்களுடைய தவறான கருத்துக்களால் யூதர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். மேசியா ஆடம்பரத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் வருவார் என்றும் பெரிய இராணுவத்தை தலைமையேற்று நடத்துவார் என்றும் ரோமானியர்களை நாட்டிலிருந்து துரத்துவார் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுடைய எண்ணங்களுக்கு எதிரான பண்புடையவராக, மேசியாவை பற்றிய அவர்களுடைய எண்ணங்களுக்கு மாறானவராக இருந்தார். எனவே அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவர்கள் புறக்கணித்த கிறிஸ்துவை தேவன் தன்னுடைய ராஜ்ய பணியில் மூளைக்கு தலைக்கல்லாக்கினார் என்பது பேதுருவின் வாதம். எந்த இடத்திலேயுமே பேதுரு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதற்கு தவறவில்லை. கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவது சிலரை கோபமடை செய்யும் அல்லது சிலரை சங்கடப்படுத்தும் என்ற காரணத்திற்காக அதை பேதுரு தவிர்க்கவில்லை. பரிசுத்தாவியானவரின் துணையோடு நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்த வேத பாரகருக்கும் ஆசாரியர்களுக்கும் வேத வசனத்தை சுட்டிக்காட்டி சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். யாருக்கு தெரியும், அந்த ஆலோசனை சங்கத்தில் தர்சு பட்டணத்து சவுல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய கூட்டத்தில் சவுல் பிரதானமாக இடம் பெற்றிருந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது சவுல் அங்கிருந்தான். அப்படி இருக்கும்போது பேதுரும் யோவானும் விசாரிக்கப்படும் போது சவுல் அங்கிருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் பேதுருவும் யோவானும் வருங்கால அப்போஸ்தலரும் திருச்சபை இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அருட்பணியாளரான ஒருவருக்கு அங்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை அறியாதிருந்தார்கள். ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரியாது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கடைசியாக 4வதாக பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை முடிக்கும் போது ரட்சிப்புக்கு வேறு நாமம் இல்லை, நோ அதர் நேம் ஃபார் சால்வேஷன், ரட்சிப்புக்கு வேறு நாமம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய பதிலை நிறைவு செய்கிறார். 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுரு இதுவரை சொன்ன பதில் ஆலோசனை சங்கத்தாரை கட்டாயம் கோபப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் சொன்னது இயேசுவின் நாமத்தினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பது அதிகாரிகளை இன்னும் கோபப்படுத்தி இருக்கும். பேதுரு அவர்களுக்கு கொடுத்த கடைசி அடி அது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்தார். இங்கு ரட்சிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையும் 9ஆம் வசனத்தில் முடமான மனிதன் ஆரோக்கியமானான் என்ற வார்த்தையும் சொட்டீரியா என்ற ஒரே மூல வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த முடமான மனிதனுக்கு சரீர சுகத்தை கொடுத்த இயேசுவால் மட்டுமே மனித குலத்திற்கு ஆவிக்குரிய சுகத்தையும் கொடுக்க முடியும் என்பது பேதுருவின் வாதம். ஆலோசனை சங்கத்தார் தாங்கள் ஆபிரகாமின் வாரிசுகள் என்பதாலும் மோசே நியாயப்பிரமாணம் தங்களுக்கு இருந்தது என்பதாலும் தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள்.
அவர்களை பார்த்து பேதுரு, நீங்கள் ஆபிரகாம் அல்லது மோசேயின் மூலம் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொன்ன செய்தி அவர்களுக்கு பேரிடியாக விழுந்திருக்கும். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் மட்டும் போதும், பரலோகம் போகலாம் என்று நினைத்திருந்தவர்களை பார்த்து பேதுரு, அப்படி அல்ல, நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்று திட்டமாக சொன்னார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்ற வசனத்தில் நாம் என்ற வார்த்தையை கவனியுங்கள். நாம் ரட்சிக்கப்படும்படி பேதுரு தன்னையும் யோவானையும் குணமான அந்த மனிதனையும் ஆலோசனை சங்கத்தாரையும் வேத பாரகரையும் ஆசாரியர்களையும் அங்கிருந்த எல்லாரையும் சுட்டிக்காட்டி இதை சொல்லியிருக்க வேண்டும். நம்மில் யாரும் மீனவர்களோ ஆசாரியரோ மூப்பரோ வேத பாரகரோ அல்லது வேறு எவரும் ரட்சிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே என்று பேதுரு வலியுறுத்தினார். அது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு சத்தியம். அது படிப்பறிவற்ற மீனவர்களாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்த வேத பாரகரானாலும் சரி, கலிலியாவில் உள்ளவர்களானாலும் சரி, எருசலேமில் உள்ளவர்களானாலும் சரி, சீஷலானாலும் சரி, சாதாரண மக்களானாலும் சரி, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டுமே. ரட்சிப்பு தேவையான இடத்தில் எல்லாரும் இருக்கிறோம் என்பதுதான் பேதுருவின் செய்தி. ஆலோசனை சங்கத்தார் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னமும் வாய்ப்பு திறந்திருக்கிறது. இயேசுவை புறக்கணித்ததும் சிலுவையில் அறைந்ததும் மன்னிக்க முடியாத பாவம் அல்ல. இயேசுவை மேசியா என்று நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிப்படைய முடியும் என்று அவர்களுக்கு கர்த்தரின் கிருபையை பேதுரு வெளிப்படுத்தினார். பேதுரின் வார்த்தைகள் ஆலோசனை சங்கத்தாரை பேச்சற்றவர்களாக்கியது. பேதுரும் யோவானும் பேசுகிற உறுதியான நம்பிக்கையையும் தைரியத்தையும் அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள் என்று 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். முறையான கல்வி அறிவு பெற்றிராத இந்த கலிலேய மீனவர்களால் எப்படி இத்தனை அதிகாரத்தோடும் மன உறுதியோடும் பேச முடிந்தது என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. கற்றறிந்த 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் அங்கிருந்த போது அவர்களுடைய வாய்களை அடைக்கக்கூடிய விதத்தில் இவர்களால் எப்படி பேச முடிந்தது என்ற கேள்விக்கு 13ஆம் வசனத்தில் அவர்களுக்கு பதில் கிடைத்தது. அவர்களால் இப்படி பேச முடிந்ததற்கு காரணம் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்களாம். என்ன பெரிய சாட்சி இல்லையா? 13ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதற்கு முன்னால் பேதுருவும் யோவானும் யார் என்று அவர்களுக்கு தெரியாது என்று இதற்கு பொருள் அல்ல. ஏற்கனவே இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். குறிப்பாக அங்கிருந்த பிரதான ஆசாரியன் காய்பாவுக்கு யோவான் அறிமுகமானவன் என்று யோவான் 18ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுருவின் இந்த தைரியமான பிரசங்கத்தை கண்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தபடியினால் மட்டுமே இப்படி தைரியமாக பேச முடிந்தது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இயேசுவோடு இருக்கிற ஒருவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை ஆலோசனை சங்கத்தார் அன்று உணர்ந்தார்கள். விசுவாசத்திற்காக நாம் சோதிக்கப்படும் போதுதான் நாம் உண்மையிலேயே இயேசுவோடு இருக்கிறோமா இல்லையா என்பது வெளிப்படும். பேதுருவையும் யோவானையும் போல நாம் பெரிய அப்போஸ்தலர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களைப் போலவே நாமும் நம்மை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தால் நாமும் கூட சாத்தானுடைய கடுமையான தாக்குதலை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்த்து நிற்க முடியும். பேதுரு தன் பேச்சை முடித்த போது யாராலும் பதில் பேச முடியாத அளவுக்கு எல்லாரும் அமைதியா இருந்தார்கள். எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது என்ற தகவல் உயிர்த்தெழுதல் என்ற உண்மைக்கு பலமான சாட்சியாகும். இந்த வசனங்களில் பேதுரு சொல்லுகிறது முக்கியமான கருத்து என்ன? 1, ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். 2, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 3, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்களுக்கு முன் நின்று அந்த மனிதனை குணமாக்கினார். இதுதான் பேதுருவின் பிரசங்கத்தின் சாராம்சம். இந்த கருத்தில் எதையும் ஆலோசனை சங்கத்தாரால் மறுக்க முடியவில்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்ததில் அவர்களுக்கு இருந்த பங்கை அவர்களால் மறுக்க முடியவில்லை. பிறவியிலிருந்தே முடமான அந்த மனிதன் குணமாக்கப்பட்டிருந்ததையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. எல்லாவற்றுக்கு மேலாக தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இன்று கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர்களால் மறுக்க முடியாதிருந்தது. பேதுருவின் உயிர்த்தெழுதல் குறித்த கருத்துக்கு எதிரான எந்த கருத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறுப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்திருந்தால் அதை வெளியிடுவதற்கு ஏற்ற சந்தர்ப்பம் அதுவாகத்தான் இருந்திருக்கும்.
ஆனாலும் அவர்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பின சதுசேயர்களாலும் அதை செய்ய முடியவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது சரித்திரபூர்வமான உண்மை என்பதற்கு இது ஒரு முக்கிய சான்று. அன்று சபை வெறும் கொஞ்சம் விசுவாசிகளை கொண்ட ஒரு ஆரம்ப கால இயக்கமாகத்தான் இருந்தது. அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த சபையை அழிப்பதற்கு கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று மட்டும் நிரூபித்தால் போதும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளத்தையே தகர்த்திருக்கலாம். இதை செய்ய அவர்கள் இயேசுவின் சரீரத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது அந்த சரீரத்திற்கு என்னவாயிற்று என்பதற்கு ஏற்கத்தக்க விளக்கத்தை தர வேண்டும், அவ்வளவுதான். காவல்காரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசுவின் சரீரத்தை சீஷர்கள் திருடி சென்று விட்டார்கள் என்ற பொய் குற்றச்சாட்டையும் அவர்கள் சொல்லவில்லை. காரணம், அது ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பது எல்லாருக்கும் தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்று மட்டும் அவர்களால் நிரூபிக்க முடிந்திருக்கும் என்றால் பேதுருவையும் யோவானையும் அன்றே கொலை செய்திருப்பார்கள். வெளிப்புற அளவீடுகள் அனைத்தின்படியும் ஆதி திருச்சபை இந்த ஆரம்ப கட்டத்தில் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தார்கள். அவர்கள் தலைமைத்துவத்தில் அனுபவமற்றவர்கள். அவர்கள் எதிர்த்து போராட வேண்டாம் என்று கட்டளை பெற்றிருந்தனர். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த அதிகார அமைப்புகளால் அவர்கள் நசுக்கப்பட்டனர். ஆனாலும் தைரியத்தோடு அந்த ஒடுக்குமுறைகளை விசுவாசிகள் எதிர்கொண்டார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை நாம் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு பேதுருவின் இந்த பிரசங்கத்தில் நிறைய பாடம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் பாடுகளை அணுக வேண்டும். நம்மை நியாயப்படுத்துவதற்கு பதிலாக கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எந்த சமரசமும் இல்லாமல், எந்த அழுத்தத்திற்கும் இடம் கொடாமல் சுத்த சுவிசேஷத்தை முழுமையாய் பிரசங்கிக்க தீர்மானிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.